எடப்பாடி பழனிசாமி வந்து செங்கோட்டையனை கட்சி நீக்கிட்டார். செங்கோட்டையன் வந்து ஒரு மிக நீண்ட ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து நடத்தியிருக்கிறாரு. அதில் வந்து எனக்கு வந்து கண்ணீர் வரவழைத்து விட்டது எடப்பாடி பழனிசாமியினுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறாரு. 53 வருஷமாக நான் கட்சியில் இருந்தேன், எடப்பாடி வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து எம்எல்ஏ, இப்படிலாம் வந்து அவர் பேசியிருக்காரு. ஒரு ஒரு தலைவர், ஒரு மூத்த முன்னாள் அமைச்சர், அவருக்கு வந்து எந்த நோட்டீஸ் கூட கொடுக்காம திடீர்னு கட்சியை விட்டு நீக்கிறது வந்து சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. அவர் சார்ந்த பல பேரும் கருத்து சொல்கிறாங்க. இதில் போதுமான அளவுக்கு உண்மை இருக்கிறதா? அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் இவ்வளோ ஆண்டு இருந்து அந்த விதிகளெல்லாம் நல்லா தெரிந்த செங்கோட்டையன், இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா காலத்தில் எவ்வளோ கராராக இருந்தார்கள் என்பதெல்லாம் கூட தெரிந்த செங்கோட்டையன், அவர் வந்து எடப்பாடி சொல்கிற வாதப்படி பார்த்தா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுடன் நீங்கள் வந்து நெருங்குவது, பேசுவது, பயணம் செய்வது என்ற விஷயங்கள் ஒருங்கிணைக்கப் போகிறோம் என்று சொல்வது என்பதெல்லாம் வந்து கட்சி தொண்டர்கள் வந்து நாளை விதி மீறலுக்கு முன்மாதிரி ஆயிரும். ஆனால் நெகட்டிவ் மாடல் ஆயிடக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி வந்து ஜெயலலிதா கிடையாது இல்லையா? ஜெயலலிதா அது வந்து பல பேர் சேர்ந்து தானே எடப்பாடி பழனிசாமி முன்மொழிஞ்சாங்க. யாரும் செங்கோட்டையனும் நான் தான் பரிந்துரை கடிதத்தை கொடுத்தேன்னு சொல்றாரு. அந்த பரிந்துரை கடிதத்தை கொடுத்ததே நான் தான் சொல்றாரு ஒரு செங்கோட்டையன். யாரும் எம்ஜிஆர் கிடையாது, யாரும் ஜெயலலிதா கிடையாது, ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் கிடையாது, எம்ஜிஆரும் ஜெயலலிதா கிடையாது, எடப்பாடியும் ஜெயலலிதாவும் கிடையாது, எம்ஜிஆரும் கிடையாது. ஆனால் அவரும் வந்து நான் ஜெயலலிதா, நான் எம்ஜிஆர் மாதிரின்னு சொல்லவும் இல்லை. எம்ஜிஆர் கண்ணாடிலாம் போட்டு, தொப்பிலாம் போட்டு எம்ஜிஆர் மாதிரி போஸ்லாம் கொடுத்தாரு. அதாவது நீங்கள் வந்து விகே சசிகலா கூட ஜெயலலிதா மாதிரி உடுப்பு போட்டு வந்தாங்க, அந்த மாதிரி அது எடுத்துக்கிட வேண்டியதானே நீங்கள்.